Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம ஒரு சத்தான குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளேவர்ல நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். அது என்ன எதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூவர்ஸ் வந்து வீடியோக்குள்ள தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் மிஸ் பண்ணாம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸை நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சத்து மாவில் எப்படி ஹல்வா பண்ணுறது. சத்து மாவில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளேவராக செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து சத்து மாவு எடுத்திருக்கேன். எந்த பிராண்டு இல்லை எந்த வெரைட்டியான சத்து மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து 1.5 கப் சத்து மாவு வந்து நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 1.5 கப் வெல்லம். உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் வந்து 2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர். நான் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் போடல, அதுக்கு பதிலாக நான் வந்து கோகோ ஃப்ளேவர், அதாவது சாக்லேட் ஃப்ளேவரில் நான் பண்ணுறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நெய். ரொம்ப நெய் நான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் நிறையா போடணும்னு நினைக்கிறவங்க, இனிப்பு கூட போடணும், உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பட் இதுக்கு அந்தளவு நெய் போதும். அப்புறம் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இதுதான் நமக்கு தேவை. இதுக்கு வந்து நான் வந்து எந்த நட்ஸும் யூஸ் பண்ணல. ஆல்ரெடி இதில் வந்து பாதாம், பிஸ்தா, அது முந்திரி பருப்பையிலோட பவுடரும் இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நான் அந்த நட்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. கார்னிஷிங்க்கு வேணால் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெல்லத்தை நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம வந்து ஒரு அடுப்பில் வச்சு நல்லா வந்து கரைச்சிக்கணும். இதில் டஸ்ட் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து வடிகட்டாமல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டஸ்ட் இருந்தாலும் நீங்கள் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்குவோம். இப்போ நான் இதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணியை விட்டுக்கிறேன். இது நல்லா கரையணும். இதுக்கு எந்த கம்பி பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரையணும். அதில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். டஸ்ட் இல்லாத மாதிரி இருந்ததுன்னா நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கரையட்டும். இது கரையிற நேரத்தில் நம்ம வந்து மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாக்லேட் பவுடர் நல்லா தண்ணி விட்டு நம்ம நல்லா கரைச்சி, கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளேவர் கூட வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் போட்டுக்கலாம், அதாவது கோகோ பவுடர் கூட போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு 3-4 மினிட்ஸில் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இதில் ஏதாவது தூசு இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க. உங்களுதில் இதில் எதுவும் இல்லை, நான் சொன்ன வடிகட்டல. இப்போ அடுத்தது நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இதில் நம்ம இந்த சத்து மாவை வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். ஆல்ரெடி வறுத்த மாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அந்த மாவும் நெய்யும் சேர்ந்து வரப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அதுக்காக தான் இதை நல்லா லோ டு மீடியம்குள்ளே வச்சுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கவனமாக வருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரிஞ்சு போயிடும். ஸோ லோ டு மீடியமில் வச்சு பொறுமையாக நல்லா வாசம் வர அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி வறுத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல. இது கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸ் வறுத்தீங்கன்னா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வீடியோவில் அந்த கலரில் தெரியுதான்னு தெரியல, பட் நான் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் போல் நான் நல்லா வறுத்துருக்கேன். அந்த மாவும் இந்த நெய்யும் சேர்ந்து நல்ல ரோஸ்டடான அந்த நல்ல ஒரு வாசனை வருது. இதுதான் அதுக்கு பதம். இப்போ வந்து நான் அந்த வெள்ளை கரைசல் இருக்கு இல்லையா, நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நானே வீடியோ எடுக்கிறதுனால நான் அந்த கரைசல் இதில் ஊற்றிட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வெள்ளை கரைசலை ஊற்றிட்டேன். நீங்கள் இப்போ ஊற்றும்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே போல் வெள்ளை கரைசலை ஊற்றினோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உடனே கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக நல்லா அந்த தண்ணி எல்லாத்தையும் அதை இழுத்துரும், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கிண்டி அது நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விடுங்க. அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். அது தன்னாலே அது வந்து இலகி கொடுத்து இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடும். பட் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மீடியமுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா இந்த மாதிரி ஓரளவு நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கோகோ பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இப்போது இந்த கோகோ பவுடர் இதை நான் விட்டுறேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து என்ன நம்மளுக்கு எப்படி அல்வா திரண்டு ஒட்டாமல் வருமோ அந்த பதம் வர்ற வரைக்கும் கிண்டலாம். இது ரொம்ப கிண்டணும்னு அவசியம் இருக்காது. நம்ம நார்மலாக அல்வா வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிண்டுவோம். அந்த அளவுக்கு இது இருக்காது. அதோட இன்னும் குயிக்காகவே முடிஞ்சிடும். உங்களுக்கு இது முடிச்சோன்னா டோட்டலாக எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். இப்போ இது நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டாமல் கூடயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்ந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் முன்னாடி கொஞ்சம் போட்ட நெய், இப்போ அடுத்தது கொஞ்சம் நெய் அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு தாராளமாக நல்ல நெய் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அளவாக தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை போட்டு மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சட்டியோட அப்படி திரட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் கொஞ்சம் நெய் போட்டு இன்னும் இந்த கரண்டியில் இன்னும் ரொம்ப ஒட்டாமடி துண்டு துண்டாக விழுகிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். சில இதில் பருப்பு வகைகள் எல்லாமே கலந்துருக்கனால நீங்கள் வந்து மீடியம்லையோ இல்லை லோவில் வச்சு தான் கிண்டணும். அவசரமாக நடக்கிறத வேகமாக வச்சுருந்தீங்கன்னா அடியில் அப்படியே பிடிச்சி முருகி போயிடும். அதனால் கவனமாக லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அதிகபட்சம் 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே இது நம்ம பொறுமையாக பண்ணோம்னா அவ்வளோ நேரம் ஆகும். அவசரத்துக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது. ஸோ நான் வந்து லோ டு மீடியமில் வச்சு தான் நான் கிண்டுறேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் போட்டு நம்ம இன்னும் பாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் ஒட்டாமல் வரணும். இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜ் போகணும். அதை வரைக்கும் கிண்டிட்டு உங்களுக்கு நான் மாற்றிட்டு காட்டுறேன். இப்போயே உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வைக்கணும். இப்போ கடைசியாக நம்ம வச்சிருந்த நெய்யில் கடைசியாக போட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பாருங்கள். இப்போ நல்லா அப்படி ஒன்றோட ஒன்று வராமல் அப்படி நல்லா சுருண்டு வந்துருச்சு. அவ்வளோதான், கரெக்டாக இதான் பதம். இப்போ எடுத்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த நெய் இது அப்படியே உள்ளே வாங்கிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் இன்னும் 5 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு. இந்த பதம் வந்தால் தான் எடுக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கஞ்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அல்வா டெக்ஸ்சர் வராது. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு. சத்து மாவு சாக்லேட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இல்லை உங்களுக்கு சாக்லேட் பவுடர் இல்லை, கோகோ பவுடர் இல்லைன்னு நீங்கள் வந்து ஏலக்காய் ஃப்ளேவரும் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கிறதும் உங்களோட ஆப்ஷன். ஸோ இந்த அல்வா வந்து அவ்வளோ அழகான ஒரு கலரில் இருக்குது. நான் தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.